வணக்கம். முருகப்பெருமானின் அருளால் இன்றினம் காணவிருப்பது திருப்புகழின் 30வது பாடல். அனைவரும் மருண்டு அருண்டு கடிதன வெகுண்டியம்ப அமரடி பின் தொடர்ந்து பிணனாரும் அழுகுப்பிணி கொண்டு விண்டு புழுவுடன் எலும்பு அழும்பும் அவள உடலஞ் சுமந்து தடுமாறி மனைதோறும் இதம் பகர்ந்து வரவர விருந்தருந்தி மணவழி திரிந்து மங்கும் வசைத்தீர மறைச்சதூர் விதந்தெரிந்து வகை சிறு சதங்கை கொஞ்சும் மலரடி வணங்க என்று பெறுவேனோ. எனக்கு வந்த இந்த நோயைக் கண்டு யாவரும் பயந்து மனம் குழம்பி விரைவில் அகலுக என்று என்னை அருவருப்புடன் கோபித்து கூறி விரட்டியும் விடாது நெருங்கி அவர்களின் அடியில் பின்னே தொடர்ந்து பிணம்போல் நாரும் அழுகிப்போன நிலையில் இந்த நோயானது முற்றி வெளிவரும் புழுக்களுடன் எலும்புகளும் நிலைக்குலையும் துன்பமிகு உடலை சுமந்து தடுமாற்றத்தை அடைந்தும் வீடுகள் தோறும் போய் இதமான மொழிகளை கூறி நாட்கள் செல்ல செல்ல புது புது இடங்களுக்கு சென்று விருந்துண்டு இந்த யாசிக்கும் அந்த நிலையை இங்கு சுட்டி காமித்திருக்கிறார். முதல் வரிகளில் நோய்வாய்ப்படும் நிலை, அடுத்ததாக அந்த யாசிக்கும் அந்த நிலை. இதையெல்லாம் இந்த துன்பத்தில் நான் மாட்டி உழண்டு கொண்டிருக்கும் இந்த நிலை மனம் போன போக்கில் திரிந்து அழுகின்ற பழிப்பு தீர்வதற்கு பகவானே 4 வேதங்களின் வகைகளை அறிந்து முறைப்படி சிறிய சதங்கைகள் கொஞ்சும் மலர் போன்ற உன் பாதங்களை வணங்கும் பாக்கியத்தை நான் என்று பெறுவேனோ முருகப்பெருமானே என்று கேட்கிறார் நம் அருணகிரியார். அடுத்ததாக நம் முருகப்பெருமானின் சிறப்பை நமக்கு கோடிட்டு காமித்திருக்கிறார். தினமிசை சுகங்கடிந்த புனமயுள் இளங்குறும்பை திகழிரு தனம் புணர்ந்த திருமார்பா. தினை மீதிருந்த கிளிகளை ஒட்டிய மயில் போன்ற வள்ளியின் இளம் தென்னம் பிஞ்சிகள் போன்ற இரு மார்பையும் தழுவும் அழகிய மார்பனே எங்கள் கந்தக் கடவுளே. ஜகமுழுதும் முன்பு தும்பி முகவனோடு தந்தை முன்பு திகிரிவளம் வந்த செம்பொன் மயில் வீரா. உலகம் முழுவதையும் முன்பு யானைமுகன் கணபதியோடு போட்டியிட்டு தந்தை சிவபெருமானின் முன்னிலையில் வட்டமாக வலம் வந்த செம்பொன் மயில் வீரனே. இனிய கனிமந்தி சிந்து மலைக்கிழவ செந்திள் வந்த இறைவகுக கந்த என்றும் இளையோனே. இனிய பழங்களை குரங்குகள் சிந்துகின்ற மலைகளுக்கு உரியவனே எங்கள் முருகப்பெருமானே. திருச்செந்தூரில் அமர்ந்த இறைவனே, குகனே, கந்தனே, என்றும் இளமையோடு இருப்பவனே. எழுக்கடலும் எஞ்சிலம்பும் நிசிசரும் அஞ்சும் இமயவரை எஞ்சலென்ற பெருமாளே. 7 கடல்களும் அஷ்டகிரிகளும் அசுரர்களும் அஞ்சும்படி பயம் கொண்டிருந்த அந்த தேவர்களை அஞ்சேல் என்று அருளிய பெருமாளே என்று இந்த பாடலை நிறைவு செய்கிறார் நம் அருணகிரியார். நன்றி.